அப்ப லாஸ்ட் இதுல முக்கியமா பாருங்க, திப்பு சுல்தான் அப்படின்னு திரைப்படம் எடுத்தாங்க, இது நாடகம் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும் 90s. அப்ப அந்த நாடகத்தை வந்து ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படின்னு நாடகம் வந்துச்சு. அத வந்து சஞ்சய் கான் ஒருத்தர் நடிச்சார். இதே பாஜக காரர்கள் போய் அவருடைய செட்டை கொளுத்தி அவர் முகத்துக்கு டேமேஜ் ஆகி திரைப்படமே எடுக்க முடியாம போச்சு. அதற்கு பின்னால் ஓகே இந்த நாடகம் வரணும் அப்படின்னு சொன்னா KR மல்கானி, RSS ஆர்கனைசர் பத்திரிகையின் ஆசிரியர் KR மல்கானி தான் இந்த நாடகத்தை சென்சார் பண்ணுவாரு அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, அவரை சென்சார் பண்ணி இந்த நாடகம் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு போட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். திப்பு சுல்தான் ஒருத்தர் இருந்திருக்கான், இங்க ஆட்சி பண்ணி இருக்கிறான், ஆனால் அவருடைய அந்த திரைப்படத்தை கொண்டு வரணும், அவருடைய நாடகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இது ட்ரூ இன்சிடென்ட்ஸ்ல பேஸ் பண்ணது இல்ல அப்படின்னு கொண்டு வர வச்சாங்க. ஆனால் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன், ஆனால் பிற்காலத்தில் KR மல்கானி தான் மரணிப்பதற்கு முன்னால் நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு புத்தகம் எழுதினார். அப்படி எழுதும் போது தான் மனமாற மன்னிப்பு கேட்டார். அப்படின்னா உண்மைக்கு புறம்பாக நின்றிருக்கிறது பாஜக, வரலாற்று உண்மைகளுக்கு புறம்பாக நின்றிருக்கிறது. KR மல்கானியே சொன்னாரு, திப்பு சுல்தான் மட்டும் இவங்க சொல்றது மாதிரி ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து ஒண்டி இருந்தாருன்னு சொன்னா அவருடைய கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் வந்து இன்னைக்கு கல்கத்தா வீதியில ரிக்ஷா எடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு தன்னுடைய புத்தகத்தை எழுதி காட்டினார் KR மல்கானியே. அதை சென்சார் பண்ண KR மல்கானியே சொன்னார். அப்படின்னா ஒரு சென்சார் பண்ணக்கூடிய இடத்தில் யார் அமர்த்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே 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 சார், வணக்கம். சென்சார் போர்டு வந்து ரொம்ப சட்டப்படி தான் நடக்குது, இந்த நாட்டில் நடக்கிற எல்லாமே சட்டப்படி தான் நடக்குதுங்கிறாரு. 2015 சார் லீலா சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் CBFC சேர்பர்சனாக இருந்தாங்க, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மெசஞ்சர் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்தது. அப்போ இப்போ வந்து இந்த பாலியல் பலாத்கார குற்றத்தில் வந்து மாட்டியிருக்காரு ஒருத்தர், ஒரு 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 பாபா ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அது வந்து படமாக வந்தபோது தான் அவங்க வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அவரோட சேர்த்து அப்போ இருந்த 9 உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த CBFC தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனை 2015 தொடங்கியது சார். இந்த CBFC அப்படிங்கிற ஒன்றின் மூலமாக இப்போ இந்த கேரளா ஸ்டோரி மாதிரியான திரைப்படத்திற்கு சர்வதேச அளவில் வந்து அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன, விருது வாங்கினா என்ன, வாங்கலைன்னா என்ன, நாங்க கொடுப்போம், நாங்க இதை அங்கீகரிப்போம் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கா சார்? சார் அவர் சட்டத்தை பயன்படுத்தி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அது என்னமோ உண்மைதான். இங்கு பாரதிய ஜனதா ஆட்சியின் கீழ் வந்து எல்லாமே சட்டத்தை பயன்படுத்தித்தான் எல்லா மோசமான செயல்பாடுகளும் சட்டவிரோத செயல்பாடுகளும் நியாயப்படுத்தப்படுகிறது. எல்லாமே சட்டத்தை பயன்படுத்தி தான், சட்டத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் செய்யறாங்க. நாம அதுல வச்ச முக்கியமான வாதம், நீங்க ஒரு ஆளுகின்ற அரசே சட்டத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக செயல்படும் பொழுது அது மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் வந்து ஒலிக்கும். அப்ப அந்த நேரத்துல ஆதாரங்களும் நியாயங்களும் தான் பேசும். அப்ப நான் சொன்னேன், அவர் லீடுன்னு போயிட்டாரு. மற்ற திரைப்படங்கள் மாதிரி இல்ல, நாம் நீதிமன்றத்தில் வைத்த முக்கியமான வாதம் கூட அதுதான். In the history of this honorable high court, those films that carried the disclaimer that it is a fictional story got banned. Fictional storyங்கிற திரைப்படத்தையே நீங்க பேன் பண்ணிருக்கீங்க. ஆனால் இந்த திரைப்படம், this particular film has got the audacity to declare that இந்த திரைப்படத்துக்கு தைரியம் இருக்குது. என்னது? uncovering the truth that was kept hidden. அதான் நான் இங்க மீண்டும் இந்த சபையில வந்து குறிப்பிட விரும்புறேன். என்ன தெளிவாக குறிப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, 32,000 பேர் தூங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு, உம்மன் சாண்டி சொல்ற எதை ஏத்துக்க முடியுமா, அதை ஏத்துக்க முடியுமா? ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி, அதுதான் நான் சொன்னேன். அங்க இன்னொரு முக்கியமான ஒரு கண்டனத்தை இந்த இடத்துல பதிவு வைக்க விரும்புறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது பின்னால முஸ்லீம் இல்லைன்னா இவங்களுக்கு முதல்ல அரசியல் இருக்கா? அவர் இஸ்லாமியர்கள் தான். நான் ஒரு இடத்திலும் இஸ்லாம் என்பதால் பேசல, நான் ஒரு தேசியவாதி என்பதால் பேசுறேன். இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டு பேசுறேன். நான் திரும்ப அமெரிக்கா சொன்னா ஏத்துக்குவீங்க, தேவையில்லை ஏத்துக்க வேணாம். நம்ம ஹோம் மினிஸ்டர் சொன்னா ஏத்துக்குவீங்களா? நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லுது அப்படி கிடையாது, இப்படி யாரும் போகல. நம்ம ஹோம் மினிஸ்டர் யாரு? சாட்சாத் அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்டர் யாரு? முஸ்லிம் விரோத ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லுது அப்படி இல்லங்க. ஏன்னா ஃபைண்டிங்ஸ் இல்ல, எந்த ஆதாரமும் இல்ல. நினைச்சா கான்காக்டடா கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்ல, ஆதாரமே இல்லாத ஒரு செய்தியை கொண்டு வந்து நான் குப்பை என்று சொல்லும் போது ஒரு வாதத்தை வைத்தார். குப்பைன்னு சொல்ற இந்த படம் தான் பெருசா அள்ளி இருக்குன்னு இந்த மண்ணில் அல்ல வைக்க முடியும். அப்ப பணத்தை சம்பாதித்து விட்டால் அல்லது பெரும்பான்மை சமூகத்தில் அப்ரிசியேஷனை சம்பாதிச்சிருச்சுன்னா அது சரியாயிருமா? பெரும்பான்மை சமூகம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சொல்லை ஒரு செயலை சரின்னு சொல்லிட்டா அது சரின்னு ஆயிருமா? யாருடைய குறவழியை நசுக்கிறது நம்ம பார்க்க வேணாமா? அல்லது அவர்களுக்கு அந்த நேரத்தில் உண்மை என்னன்னு தெரியாம இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அனிமல் திரைப்படத்தை பற்றி சொன்னார். கூடவே அவர் இஸ்லாமியர் எல்லா விவாதங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் செய்யக்கூடிய அதே வேலைதான்.
இருக்கிற நியாயத்தை பேசிட்டா அவர் முஸ்லீம்ங்கிறனால அதை சொல்லிட்டாரு. இதே உங்க சத்தியம் தொலைக்காட்சியில கடந்த முறை சேலம் மணிகண்டன் இதே தப்பதான் செஞ்சாரு. அவருக்கு எதிராக நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். அவர் இதேதான், அவர் முஸ்லீம்ங்கிறனால பேசினாரு. நான் இந்தியன் என்கின்ற அக்கறையில் பேசுறேன். அனிமல் திரைப்படத்தை பத்தி பேசினாங்களே, எதுக்கு அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க தெரியுதா? அதே அனிமல் படத்தில் தான் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய விருத்த சேதனத்தை கேவலப்படுத்தி நடத்தி இருப்பான். அதுல இருக்கக்கூடிய அத்தனை வில்லனும் முஸ்லீம். அதுல இருக்கக்கூடிய எல்லா காரணமே இருக்காது, எல்லா முஸ்லீம் கன்வெர்ட் ஆயிருப்பான். அதுல இருக்கக்கூடிய மெயின் வில்லனா இருக்கக்கூடிய அந்த அவர் பேர் பாபி டெவல் நினைக்கிறேன் எனக்கு. அந்த மெயின் வில்லன் பலதார மனத்தை முடிக்கக்கூடியவன். அந்த பலதார மனத்தை முடிக்கிற காட்சியை காட்டும் போது பாத்தீங்கன்னா மிருகம் போல செயல்படுவான். அப்படியே மிருகம் மாதிரி செயல்பட்டு இங்க ஒரு கல்யாணம் முடிப்பான், அந்த பல மனைவிகள் முன்னால அப்படியே இன்னொரு மனைவி திருமணம் முடிச்சு அப்படியே அங்கேயே செக்ஸ் இருப்பான். அந்த காட்சி கொடூரமா இருக்கும். பற்றியும் பலதார மனத்தை பற்றியும் மையப்படுத்தி கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அனிமல். அதனாலதான் அந்த திரைப்படத்துக்கு விருது தர்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபேக்சுவலா வர்ற திரைப்படத்தை ஏன் கண்டிக்கிறீங்க? மையப்படுத்தி திரைப்படம் எடுக்கிறோம். என்ன திரைப்படம் வருது? பாபு பஜ்ரங்கி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா? நரேந்திர மோடி தான் எங்களை நிறுத்த சொன்னாரு. மோடியுடைய உத்தரவு நரேந்திர பாய் சொன்னதன் மூலமா தான் நீங்க என்ன வேணா பூந்து விளாசுங்கன்னாரு. அதனாலதான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு டயல்காவிலே அவர் பேசின ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டா அதை எதிர்க்கக்கூடிய சிபிஎஸ்இ ஆதாரமே இல்ல, இது பொய் குற்றச்சாட்டுன்னு தெரியும், இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சா அந்த மாநிலம் பாதிக்கப்படும் தெரியும், இப்படி ஒரு திரைப்படம் எடுத்தால் அந்த மாநிலத்திற்கு மிகப்பெரிய அவப்பேர் வரும் தெரியும். நீங்க லாஸ்டா சொன்னீங்க, சர்வதேச அரங்கிலே இது திரையிடப்பட்டால் இந்தியாவுடைய மானம் என்ன ஆகுறது? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு செயலை கொண்டு போய் 32,000 பேரை கொண்டு வந்தாங்க, நிறுத்திட்டாங்க. உலகத்துல கொண்டு போய் ஐசிஎஸ் ரீஜன்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்தியா தாண்டா 32,000 பேர் அனுப்பி வச்சிருக்குது. கடந்த 10 ஆண்டுல 32,000 தீவிரவாதிகளை உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணம் உருவாகாதா? இல்ல. அதை மீறியும் இந்த திரைப்படத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அதன் ஆதரவாளர்களும் ஊக்குவித்ததற்கு காரணம், அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் வெளியே வர்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல வெளியே வந்த உடனே பேச்சு எடுக்குது ஒரு அம்மா யூடியூப்ல. அந்த அம்மா பேர் ரேஷ்மான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பேச்சு எடுக்குது. நீங்க படத்தை பாத்தீங்களா, என்ன சொல்றீங்க கருத்து அப்படின்னு. அப்ப வெளியே வந்து அந்த அம்மா சொல்லுது, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குது. ரேஷ்மா, நீங்க முஸ்லீம் இல்லையே, அவ்வளவுதான், மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். அப்ப முஸ்லீம்னு பேசுறாரு. முஸ்லீம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியலே கிடையாதுங்க. முஸ்லீமை மையப்படுத்தலன்னா, பாபர் மசூதியை இடிக்கலன்னா, சட்டத்தை பயன்படுத்தி நீங்க அதே இடத்தில் திரும்ப ஒரு ராமர் கோயிலை கட்டி திறக்கலன்னா, சட்டத்தை பயன்படுத்தி பில்கிஸ் பானு குற்றவாளிகளை நீங்க விடுதலை பண்ணலன்னா கேட்டாங்களா இல்லையா ஜஸ்டிஸ் நாகரத்னா? இதே எம்புரான் திரைப்படம் எதை மையப்படுத்தி வருது? குஜராத் கலவரத்தை மையப்படுத்தி வருது. ஜஸ்டிஸ் நாகரத்னா என்ன கேட்டாங்க? இட் இஸ் a fraud play in this court. உச்சநீதிமன்றத்துல ஒரு நேர்மை பொருந்திய நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா கேட்டாங்க, எப்படி இந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணீங்க? அதை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் திரைப்படம் தான் எம்புரான். அப்ப முஸ்லீம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியலே இல்ல, குஜராத் கலவரம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல, முசஃபர் நகர் கலவரம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல, பாபர் மசூதி இடிப்பு இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல, மாலேகான் குண்டு வெடிப்பு இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் இல்ல. எல்லாத்தையும் மையப்படுத்தி முஸ்லீமையே மையப்படுத்தி எடுத்துட்டு ஆங்காங்கே சிந்தனா செதறனதா ஒரு 4-5 பேருக்கு அவார்டு கொடுத்துட்டு சில குப்பை திரைப்படங்களை, வன்மத்தை கக்கக்கூடிய தேச விரோத திரைப்படங்களை, இந்த தேசத்திலேயே இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மையினரை மையப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை சிபிஎஸ்இ அனுமதித்தது. சிபிஎஸ்இ தான் அக்யூஸ் நம்பர் 1. ஓகே சார், அங்க இருந்துதா இவங்க லாஸ்டா ஒரு பாயிண்ட் வந்துருவாங்க. சார் ஓகே போறோம். சில மாநிலங்கள்ல சார் ஏதோ சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன், டைம் ஆச்சு எனக்கு. இல்ல சார், அதான் எம்புரானை பார்க்கும்போது அதுல எத்தனை கட்டி நீங்க கேரளா ஸ்டோரி எடுத்துக்கீங்க, தெளிவா இருக்கும். ஒருத்த கொண்டு வந்து ஒரு மதத்தை சொல்லுவான், அதை சொன்னா உடனே அவனை கூட்டு போவான், அவன் அப்படியே மாத்திடுவான், அவன் கொண்டு போயிருவான் போது அதை அனுமதிக்கிறாங்க. நடந்த செய்தியை சொல்றான் எம்புரான்ல, அதை கட் பண்றாங்களே. சரிங்க சார். சார் நன்றி சார். எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது தவிர்க்கவே முடியாது சார். அது ஒரு நியாயமா இருக்கணும் தான் கேட்கணும். என்னன்னா இல்ல சார், எங்களுக்கு என்னன்னா சார், இப்படி விருது சிறந்த இயக்குனருக்கான விருது இல்ல சார், இல்ல சார், நாங்க என்ன நினைக்கிறோம் சார், இப்படி ஒரு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைத்த இந்த படத்தை உலகத்துல எந்த நாட்டிலையுமே போய் ஒளிபரப்பு பண்ண முடியாதுங்கிறது தானே ரொம்ப வருத்தமான ஒன்று. கரெக்ட் தானே சார்? பண்ண முடியாதுல்ல. ரொம்ப நன்றி. இந்த எதிர்ப்புகளை அரசாங்கம் கவனத்தில் வைத்துக் கொண்டு அடுத்த முறை தவிர்க்கணும். ரொம்ப நன்றி சார்.